இன்றும் தர்காவில் சென்று விடக்கூடிய மக்கள் அப்பாவி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். தாவா செய்வதற்கு நேரம் இல்லை சகோதரர், பொதுப்பணி செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை, வேலை கரெக்டா இருக்கு. என்ன முஸ்லிம் சகோதரி நாமெல்லாம்? பக்கத்தில் ஒரு முஸ்லிம் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார். வீட்டிற்கு செல்கிறோம், தேங்காய் பச்சை கலரில் சுற்றி மூளையில் தொங்கவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தகடுகள் சின்ன பாட்டிலே செலுத்தி வீட்டினுடைய மூலையில் இருக்கிறது. வீட்டிற்கு முன்னால் ஏதோ கருவேல முற்களை போன்றோ செடிகளை டிஸ்டிக்காக தொங்கவிடப்பட்டிருக்கிறது. முஸ்லிமுடைய கையில் தாயத்து தகடுகள் தொங்கவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய கையில் பச்சை நிறத்தில் சிகப்பு நிறத்தில் என்று தர்காக்களில் விற்கப்படக்கூடிய மோதிரங்கள் ராசிக்காக அணியப்படுகிறது. அப்பாவி முஸ்லிம்கள் தர்காவில் 48 நாட்கள் என்று ஒரு மண்டலம் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் நடைபாதையாக நடையாத்திராக தர்காக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய கோரிக்கைகளை மரித்த செத்த மனிதர்களிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, அப்படிதானே? அங்க உண்டு, எங்க வேலை உண்டு பாய். எதுக்கு பாய் அதை சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டு பண்ணணும்? முஸ்லிம்கள் பேசக்கூடிய பேச்சு சகோதரர்களே, தஅவா செய்தால் ஒற்றுமை சீர்குலையும் என்ற சிந்தனையை ஷைத்தான் எப்பொழுது நம்முடைய மத்தியில் செலுத்தினானோ அன்றிலிருந்து தாவா களத்திலிருந்து ஒதுங்கி விட்டோமா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெரும் கருணையாளனும் ஆகிய ஏகநாயகன் அல்லாஹ்வின் நாமத்தை போற்றி புகழ்ந்தவனாய் இன்றைய ஜும்ஆவில் என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் என்பது அல்லாஹினுடைய தீன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது அல்லாஹினுடைய மார்க்கம். இதில் ஒன்றை சேர்ப்பதற்கோ ஒன்றை குறைப்பதற்கோ, ஒன்றை ஹலால் என்று சொல்வதற்கோ ஒன்றை ஹராம் என்று சொல்வதற்கோ அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் எந்த அதிகாரமும் இந்த மார்க்கத்தில் கிடையாது. இந்த மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை நெறிப்படுத்துவதற்கும் மனிதனை ஒழுங்குபடுத்துவதற்கும் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாகவும் இந்த தீன் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியினிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இதை நாமும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். எதிலெல்லாம் முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எடுக்கிறோம்? தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முன்மாதிரி. நோன்பினுடைய விஷயமாக, ஜக்காத்தினுடைய விஷயமாக, ஹஜ்ஜினுடைய விஷயமாக, ஜிக்ர்களுடைய விஷயமாக, இன்னும் பிற அமல்களுடைய விஷயத்தில் அனைத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும், எடுக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இதை மாத்திரம் சொல்லிக் கொடுக்கத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்களா என்றால் நிச்சயம் கிடையாது சகோதரர்களே. வணக்க வழிபாடுகளை எப்படி சொல்லித்தர குர்ஆனும் சுன்னாவும் வந்ததோ, அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சுன்னா அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகார அடிப்படையில் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அதே போன்றுதான் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் ஒரு மனிதன் கவனிக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு முஸ்லிமாக வாழக்கூடியவர்கள் எல்லா நேரங்களிலும் மற்ற மனிதர்களை குறித்து கவலைப்படக்கூடியவர்களாக, மற்றவருடைய சூழலை குறித்து கவலைப்படக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு நம்மால் உதவி செய்யக்கூடியவர்களாக, புறச்சூழலை நிச்சயமாக ஒரு முஸ்லிமுக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். எப்படி தொழுகையினுடைய விஷயத்தில், ஜக்காத்தினுடைய விஷயத்தில், ஹஜ்ஜினுடைய விஷயத்தில், திக்ருடைய விஷயத்தில், நோன்பினுடைய விஷயத்தில்
ஒரு முஸ்லிம் எப்படி கவனம் செலுத்துகிறாரோ அப்படித்தான் மற்ற மற்ற சூழல்களையும் பொதுவான விஷயங்களிலும் பொது பணிகளிலும் ஒரு முஸ்லிம் நிச்சயமாக தன்னுடைய சிந்தனையை செலுத்த வேண்டும். எந்த அளவிற்கு இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி தொழுகை நடத்துகிறார். தொழுகையில் மிக நீளமான சூறாவை ஓத ஆரம்பிக்கிறார். பின்னால் இருப்பவர் தொழுகையில் இருந்து விலகி தனியாக தொழ ஆரம்பித்து விட்டார். தொழுது முடித்தவுடன் அந்த நபித்தோழரிடத்தில் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு பின்னால் இருந்தவர் உங்களுடைய இமாமத்தை முறித்து கொண்டு தனியாக தொழ ஆரம்பித்து விட்டார். சொன்னார்கள், அவரிடத்திலே நயவஞ்சகத்தினுடைய அம்சம் இருக்கிறது, அவர் ஒரு நயவஞ்சகர் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் முனாஃபிக்குகள் வாழக்கூடிய காலகட்டம், தொழுகையில் பாரபட்சமாக நடந்த காலகட்டம், தொழுகையில் கேலி கிண்டலாக நடந்து கொண்ட முனாஃபிக்குகள் வாழ்ந்த காலகட்டம். சுபஹனுடைய தொழுகையும் இஷாவினுடைய தொழுகையும் புறக்கணித்து விட்டு மக்கள் பார்ப்பதற்காக லோஹரையும் அஸரையும் மக்ரிபையும் மாத்திரம் தொழுத காலகட்டம். சகோதரர்களே, அதனால் அந்த நபித்தோழர் சொன்னார், பின்னால் ஒரு இமாமை முறித்து கொண்டு தனியாக தொழுந்தவரிடத்திலே முனாஃபிக்கினுடைய நயவஞ்சகத்தினுடைய தன்மை இருக்கிறது என்று சொன்னார். இதை கேட்டவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று வழக்கு தொடுக்கிறார். யார் ரசூலல்லாஹ், எனக்கு நீதி வழங்குங்கள். உங்களுடைய தோழர் ஒருவர் வந்து தொழ வைத்தார், ஆனால் அவர் மிக நீளமான சூறாவை ஓத ஆரம்பித்து விட்டார். நானும் ஒரு விவசாயி, காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்து அலுப்பாக வந்து தொழுகையில் நிற்கிறேன். தொழுகையை சுருக்கமாக முடித்துக் கொண்டு ஓய்வெடுக்க வேண்டும் என்று கருதுகிறேன். ஆனால் அவரோ மிக நீளமாக தொழ ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னவுடன், சகோதரர்களை, நாம இருந்தால் யாரை கண்டித்திருப்போம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன் தொழுகையில் ஒரு 5 நிமிஷம் கூட நிக்க கூடாதா? ரோட்ல இருந்து பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது, அப்படிதானே? நாம அட்வைஸ் பண்ண அப்படி அட்வைஸ் பண்ணுவோம். மொபைல நோண்ட உங்களுக்கு நேரம் இருக்குது, டிவி பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, கிரவுண்ட்ல விளையாட நேரம் இருக்குது. தொழுகையில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்னா உங்களுக்கு என்னங்க ஆக போகுது? இப்படி அட்வைஸ், நம்மளுடைய அட்வைஸ் இல்லை. இஸ்லாம் அப்படி சொல்லி தரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கோபத்தால் சிவக்கிறது. அந்த நபித்தோழரை பார்த்து சொன்னார்கள், உங்களை ஃபித்னா செய்வதற்கு நான் உங்களை அங்கு அனுப்பவில்லை என்று சொன்னார்கள். ஒரு இமாம் தொழுகை நடத்துவதாக இருந்தால் பின்னால் இருப்பவர்களை கவனித்து விட்டுதான் தொழ வேண்டும். பின்னால் வயோதிகர்கள் இருப்பார்கள், பின்னால் பெண்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள். உங்களில் ஒருவர் தொழ வைக்க வேண்டும் என்றால் சுருக்கமாக தொழ வைக்கட்டும் என்று சொன்னார்கள். உங்களுக்கு சூரத்துல் காஷியா இல்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். வஷம்சி வல்லுஹா நீங்கள் ஓதக்கூடாதா என்று கேட்டார்கள். சில சூறாக்களுடைய பெயரை சொல்லி இந்த சூறாக்களை ஓதி நீங்கள் தொழுகையை முடித்துக் கொள்ளக்கூடாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமை கண்டித்தார்கள். ஒருவர் தொழுகைக்கு இமாமாக நிற்கும் பொழுதும் கூட புறச்சூழல் நிச்சயமாக அந்த இமாமுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு சூரத்துல் பக்கரா தெரியும் என்று நான் ஓதக்கூடாது. பின்னால் இருப்பவர்கள் இயலாதவர்கள், வலிமை இல்லாதவர்கள், நோயாளிகள், முதியவர்கள், குழந்தைகள் பின்னால் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகை நடத்துவதற்கு நின்றார்கள். நான் மிக நீளமான சூறாக்களை ஓதி தொழ வைக்க வேண்டும் என்று கருதினேன். ஆனால் பின்னால் ஒரு குழந்தை அழக்கூடிய சப்தம் எனக்கு கேட்டது. அந்த தாயினுடைய மனநிலையை புரிந்து கொண்டு தொழுகையை நான் சுருக்கமாக தொழுகையை முடித்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொதுவான விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் சகோதரர். எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. நான் காலையில் எழுந்திருப்பேன், வேலைக்கு செல்வேன், மீண்டும் அங்கே சாப்பிடுவேன், வேலை செய்வேன், சம்பளம் வாங்குவேன், வீட்டிற்கு வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், மீண்டும் அதே போன்று மறுநாள் என்னுடைய அலுவலை தொடங்குவேன். இப்படிப்பட்டவரை முஸ்லிம் என்று நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும். ஒரு முஸ்லிம் என்றால் அனைத்து சூழல்களும் அந்த முஸ்லிமுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மற்றவருடைய பிரச்சனை அந்த முஸ்லிமுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மக்களை குறித்து கருதினார்கள், கவலைப்பட்டார்கள் என்றால், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறு நமக்கு மிகப்பெரிய சான்று. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் யார்? ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள். இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் உஹது போர்க்களத்தில் ஷஹீதானவர்களில் அவரும் ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய தினம் உஹதில் நீங்கள் மரணித்தால் ஷஹீதானால் என்று சொன்னார்கள். அவர் புரிந்து கொண்டார், நிச்சயம் உஹது போர்க்களத்தில் நாம் கொல்லப்படுவோம் என்று அவர் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் பிள்ளையை அழைத்து உபதேசம் செய்கிறார். தன்னுடைய மகன் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார். அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து சொல்கிறார், மகனே, எனக்கு 2 கோரிக்கைகள் உண்டு, எனக்காக நீ அதை நிறைவேற்றுவாயா என்று கேட்கிறார். ஒன்று, உங்களுடைய தந்தைக்கு கடன் இருக்கிறது, கடனை அடைத்து விடுங்கள் என்று வசியத்து செய்கிறார் பிள்ளையிடத்தில்.
இரண்டாவது சொல்கிறார், உனக்கு சகோதரிகள் உண்டு, அந்த சகோதரிகளை நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார். அதே போன்று மறுநாள் காலை சுபஹுடைய தொழுகை முடிந்தவுடன் உஹது போர்க்களத்தில் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் களம் இறங்குகிறார்கள். பல நபித்தோழர்கள் கண்டம் துண்டமாக வெட்டப்பட்ட போர் உஹது போர்க்களம். அப்துல்லா பின் ஜஹிஷ் ரலியல்லாஹு அவர்கள் அப்படித்தான் கொல்லப்பட்டார்கள். முஸஹப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படித்தான் கொல்லப்பட்டார்கள். ஜுலைபிப் ரலியல்லாஹு அவர்கள் அப்படித்தான் கொல்லப்பட்டார்கள். இப்படி பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். பத்ருடைய போர்க்களத்திற்காக பழி தீர்ப்பதற்காக 3000 எதிரிகளோடு மக்கத்து முஷ்ரிக்குகள் களமிறங்கி வெறும் 700 முஸ்லிம்கள் போர்க்களத்தை கண்டார்கள். அதுதான் உஹது போர். அதிலே கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களும் அந்த இடத்தில் கொல்லப்பட்டார்கள். பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். அனஸ் பின் நவ்வர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். சகோதரர்களே, அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மகன் வந்து கோரிக்கை வைக்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையினுடைய முகத்தை நான் கடைசியாக பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தடுக்கிறார்கள், என்னை பார்க்க அனுமதிக்க சொல்லுங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், வேண்டாம் ஜாபிரே, உங்களால் பார்க்க முடியாது. உங்களுடைய தந்தையினுடைய உடல் கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டிருக்கிறது, நீங்கள் பார்த்தால் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் தடுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே விடுங்கள், பிள்ளை தந்தையை பார்க்கட்டும் என்று சொன்னார்கள். இப்படி தந்தையை பறி கொடுத்த ஒரு மகன். நம்முடைய மஹல்லாவில் எத்தனையோ முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் சகோதரர்களே. யாரை பற்றியாவது எந்த தகவலாவது நமக்கு தெரியுமா? முஸ்லிமாக வாழ்கிறோம். இதே வடபழனி பகுதியில் எத்தனையோ முஸ்லிம்கள் இல்லாதவர்கள், எளியோர்கள், ஏழைகள், எத்தனையோ நபர்கள் வாழ்கிறார்கள். ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவருக்கு அவருடைய தகவல் நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். எப்படி தொழுகையில் நெஞ்சில் கை கட்ட வேண்டும் என்ற தகவல் நமக்கு தெரிகிறதோ, தவாஃப் 7 சுற்றுதான் ஒரு தவாஃப் என்று நமக்கு தெரிகிறதோ, தொழுகையில் விரலாட்டுவதை குறித்த ஹதீஸ் நமக்கு மனப்பாடமாக தெரிகிறது. மாஷா அல்லாஹ், தெரிய வேண்டும், அப்படித்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். சுன்னா அடிப்படையில் தான் தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும், மாற்று கருத்தில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படை இல்லாமல், அவர்கள் காட்டி தந்த வழிமுறை இல்லாமல், மன் அமல அமினன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், என்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நீங்கள் ஒரு செயலை செய்வீர்கள் என்றால் அது அல்லாஹ்வால் ரத்து செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மாற்று கருத்து இல்லை, அப்படித்தான் செய்ய வேண்டும். தொழுகையில், நோன்பில், மற்ற அமல்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா என்ன, அதை தெரிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல நபியினுடைய வழிமுறை, அதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். இதை மாத்திரம் சொல்லிக் கொடுக்க வந்தவர்கள் அல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களிடத்தில் ஒரு தூதர் வந்திருக்கிறார், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கவலை அளிக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். மூமின்கள் கவலைப்படுவது, மூமின்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் இந்த நபிக்கு கவலை ஏற்படுத்துகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் சகோதரர்களே. இதே ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவினுடைய நகரத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். தந்தையை பறி கொடுத்த ஒரு நபர், அவருக்கு தாயும் கிடையாது, தந்தையும் இல்லை, தாயும் இல்லை. ஒரு நாள் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். ஜாபிரே, என்ன உங்களுடைய மேனியில் ஏதோ ஒரு வண்ண நிறத்தில் பூசப்பட்டிருக்கிறது, வாசனை திரவியம், என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நிக்காஹ் முடிந்து விட்டது என்று அவர் சொல்கிறார். யோசித்து பாருங்கள், நிக்காஹ் முடிந்திருக்கிறது மதீனாவில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ, நாம் துஆ செய்கிறோமே, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்று துஆ செய்கிறோமே, நாம் செய்யக்கூடிய துஆவிற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய துஆவிற்கும் வித்தியாசம் உண்டு சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டி பெருக்கக்கூடிய பெண்மணி இரவினுடைய நேரத்தில் மௌத்தானவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்கள் கழித்தோ, சில மணி நேரங்கள் கழித்தோ கேட்டார்கள், எங்கே அந்த பெண்மணியை பள்ளியில் காணவில்லையே, மஸ்ஜித் நபவியில், என்ன காரணம் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இரவினுடைய நேரத்தில் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள், உங்களை எழுப்பி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி நாங்களே அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தி நாங்கள் அவர்களை அடக்கம் செய்து விட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இருக்கும் பொழுது உங்களில் யாரேனும் ஒருவர் மௌத்தாகினால் எனக்கு நிச்சயம் அதை தெரியப்படுத்துங்கள், என்னுடைய துஆ அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நபி அவருடைய துஆ அல்லாஹ்வால் கபூல் செய்யப்படக்கூடிய துஆ. இன்று கல்யாணத்துக்கு கூப்பிடவில்லை, எத்தனை பஞ்சாயத்துகள் சகோதரரை தௌஹீதை பேசக்கூடிய இந்த காலகட்டத்திலும் கூட தௌஹீத்வாதிகளை எல்லா விஷயத்திலும் உறுதியாக இருக்கக்கூடிய நிக்காஹினுடைய விஷயத்தில் மாத்திரம் எப்படி தடம் புரளுகிறார்கள் தெரியவில்லை சகோதரர்களே. இருக்கக்கூடிய எல்லா மசாயில்களும் நிக்காஹினுடைய விஷயத்தில் தான் பேசப்படுகிறது. கொஞ்சம் வளைந்து கொடுத்தால் என்ன என்று பேசப்படுகிறது, ஏன் அதில் இவ்வளவு கடுபிடிகள் என்று பேசப்படுகிறது. இந்த காலகட்டத்திலும் வரதட்சணையினால் பல கொடுமைகள் நடக்கிறது என்று தெரிந்த பிறகும் கூட, பல பெண்கள் இப்பொழுதும் மௌத்தாகிறார்கள் என்று தெரிந்தும் கூட
சமீப காலத்தில் ஒரு மாதத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தமிழகத்தையே உலுக்கியது. வரதட்சணையினுடைய கொடுமையின் காரணமாக ஒரு சகோதரி காரில் அமர்ந்தபடி விஷமருந்தி மௌத்தானார்கள் என்ற செய்தி தெரிகிறது நமக்கு. ஆனால் வரதட்சணை திருமணத்தை புறக்கணிக்கவோ விதேயத்தான ஆடம்பரமான கல்யாணங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கோ நம்முடைய உள்ளங்கள் அதன் பக்கம் செல்லவில்லை என்றால் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த தீனில் நாம் இருக்கிறோம். கேட்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜாபிரே என்ன ஆனது யா ரசூலல்லாஹ், எனக்கு நிக்காஹ் முடிந்து விட்டது. ஏங்க அவர் இடத்துல பேசுறது இல்ல, எங்க வடப்பழனி இந்த தெரு வரைக்கும் வந்திருக்கிறாரு, 3வது வீட்டுல வந்து நிக்கா கூப்பிட்டு, எங்க வீட்டுல நிக்கா கூப்பிடல, இதுக்கப்புறம் அவர் என்னங்க எனக்கு சொந்தம், நான் ஏங்க அவர் இடத்துல பேசணும்? ஒரு நிக்கா முடிஞ்சிருக்கு, ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லக்கூடாதா? போன்ல தான் நிக்காவுக்கு கூப்பிடுவாரா? நேர்ல வந்து கூப்பிட மாட்டாரா? என்ன மட்டும்தான் கூப்பிடுவாரா? என் பொண்டாட்டியை கூப்பிட மாட்டாரா? அல்லாஹ் அக்பர். ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடாதனால பிரிந்த குடும்பங்கள் எத்தனை எத்தனை சகோதரர்களே. உறவையே ஒருவர் முறிக்கிறார், இரத்த உறவுகளில் இருந்து நீங்கிக் கொள்கிறார். நபி அவர்களை அழைக்காமல் பல திருமணங்கள் மதீனா நகரத்தில் நடந்திருக்கிறது சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்படவில்லை. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு நிக்கா முடிந்து விட்டது, என்னை கூப்பிடவில்லையா? நீங்கள் என்ன கூப்பிடாம நிக்கா முடிச்சிட்டீங்களா? நான் யார் தெரியுமா உங்களுக்கு? ஈருலகத்தினுடைய தலைவர். ஏதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்களா? அப்படியா? நிக்கா முடிந்து விட்டதா? யாரை நிக்கா முடித்தீர்கள் ஜாபிரே? அவர் சொல்கிறார், என்னில் வயதில் மூத்த பெண்ணை நிக்கா முடித்தேன் யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் கேட்டார்கள், உங்களில் வயதில் சிறிய பெண்ணை நிக்கா முடித்திருந்தால் கொஞ்சம் விளையாடுவதற்கும் அவரிடத்தில் நீங்கள் விளையாடிக் கொள்வதற்கும் ஏதுவாக இருக்குமே யா ரசூலல்லாஹ். என்னுடைய தந்தை உஹதில் மௌத்தாகும் பொழுதோ என்னுடைய சகோதரியை பராமரிக்க சொன்னார். என்னிடத்தில் 9 சகோதரிகள் உண்டோ, அந்த சகோதரிகளை பராமரிப்பதற்கு கொஞ்சம் பக்குவம் இருக்கக்கூடிய பெண் இருந்தால்தான் சரியாக இருக்கும். வயதில் சிறிய பெண்ணை நிக்கா முடித்தால் சகோதரியோடு சேர்த்து என்னுடைய மனைவியும் விளையாடிக் கொண்டிருப்பார். அதற்கு தான் வயதில் பெரிய பெண்ணை நிக்கா முடித்தேன். தந்தையும் இல்லை, தாயும் இல்லை, ஒருவர் மதீனாவில் வாழ்கிறார். அவரை குறித்த கவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எப்பொழுதும் இருந்திருக்கிறது. சுபஹ் தொழுது முடித்தால் நபி அவர்களுடைய சுன்னா பின்னால் திரும்பி பார்ப்பார்கள். குறை சொல்வதற்கல்ல, ஆய்க்கிலேயே பேசுவாங்க, சுபஹ் தொழுகைக்கு ஆளை காணமேன்னு குத்தி பேசுறதுக்கு இல்ல. அதுக்கல்ல நபி அவர்கள் பார்த்தது, எங்கே இந்த நபரை காணவில்லை, எங்கே சாபித் பின் கைஸை காணவில்லை சபையில். யா ரசூலல்லாஹ், நான் சென்று விசாரித்து வருகிறேன், உடல்நிலை சரியில்லை, அதனால் அவர் வரவில்லை. குர்ஆன் வசனம் இறங்கியது, குரல் உயர்த்த குரலில் பேசினார் என்று, அதனால் வரவில்லை. தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் யார் யார் வரவில்லை, என்ன பிரச்சனை, அவர்களுக்கு ஏதேனும் தேவை இருக்கிறதா, அனைத்து தகவலும் நபி அவர்களுக்கு தெரியும். எந்த அளவிற்கு தெரியும் தெரியுமா? இதே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு போர்க்களத்தில் பங்கேற்று பயணத்தில் திரும்பக்கூடிய நேரம். பயணத்தில் இருந்து திரும்பும் பொழுது சிறிது தூரம் சென்ற பிறகு நபி அவர்கள் கேட்டார்கள், எங்கே சபையில் ஜாபிரை காணவில்லை என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அவருடைய ஒட்டகம் முரண்டு பிடிக்கிறது, அதனால் ஒரு இடத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார், ஒட்டகம் அமர்ந்து விட்டது, இழம் இருக்கிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா, நீங்கள் சென்று கொண்டிருங்கள், நான் ஜாபிரை அழைத்து வருகிறேன். கொஞ்சம் தூரம் வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகம் முரண்டு பிடித்து கீழே அமர்ந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஜாபிரை, இந்த ஒட்டகத்தை எனக்கு நீங்கள் விற்பனை செய்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏழ்மையில் வாழக்கூடிய ஒரு சஹாபி, காசு பணம் பெரியதாக இல்லை, அவரிடத்தில் இருப்பது அந்த ஒரு ஒட்டகம் தான். அந்த ஹதீஸில் அப்படியே வரும், என்னிடத்தில் இருப்பது ஒரு ஒட்டகம் தான், அதை வைத்து தான் போர்க்களத்திற்கு பயன்படுத்துகிறேன், என்னுடைய வீட்டு தேவைக்கு பயன்படுத்துகிறேன், என்னுடைய வீட்டினுடைய தண்ணீர் இறைப்பதற்கு அந்த ஒட்டகத்தை தான் பயன்படுத்துகிறேன். இருக்கும் ஒரு ஒட்டகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலைக்கு கேட்கிறார்கள். கேட்பது அல்லாஹ்வுடைய ரசூல் ஆயிற்று. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு கட்டளையிடுங்கள், கடலுக்கு மத்தியில் குதிரையை செலுத்த சொன்னாலும் நாங்கள் செலுத்துவோம் என்று நபி தோழர்கள் தானே. எங்களை இந்த பகுதிக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னால் அந்த பகுதி வரை குதிரை எடுத்து நாங்கள் செல்வோம், ஏன் என்று கேள்வி கேட்க மாட்டோம். போர்க்களத்தில் உங்களுடைய முன்னாலும் பின்னாலும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் உங்களை சுற்றி சுற்றி வருவோம், உங்களுக்காக உயிரையே கொடுப்போம் என்று சொன்ன நபி தோழர்களாயிற்று. ஒரு ஒட்டகத்தை வித்து விடுங்கள் என்று சொன்னால் முடியாது என்று சொல்வார்களா? யார சொல்லலாம், இந்த ஒட்டகத்தை நான் உங்களுக்கு விற்பனை செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஒட்டகத்தினுடைய கிரயத்தை மதீனா வந்தவுடன் நீங்கள் என்னிடத்திலிருந்து வாங்கிக் கொள்ளுங்கள். ஒட்டகம் இத்துணை காசுக்காக வித்து விட்டீர்கள், காசை மதீனா வந்தவுடன் வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு குச்சியை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தை அடித்தார்கள், அது எழுந்து விட்டது. அந்த ஒட்டகத்தை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கொடுத்து சொன்னார்கள், இதில் நீங்கள் பயணம் செய்து மதீனா வாங்க, நடந்து வர முடியாது, ரொம்ப தூரமாச்சு, நீங்க இதுலயே பயணம் பண்ணிக்கங்க, இது உங்க ஒட்டகம் இல்லை, இன்னையில இருந்து அது பைத்துல் மால் ஒட்டகம்,
இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒட்டகம். ஆனா நீங்க பயணம் பண்ணிட்டு வாங்க, நான் அனுமதி கொடுக்கிறேன். அவர் ஏறுகிறார், ஏறி பயணம் செய்கிறார். மதீனா வந்து சேர்ந்தாச்சு. மதீனா வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலிருந்து வந்தவுடன் ஏற்படக்கூடிய சுன்னா எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும் சகோதரர்களே? இன்னைக்கு நாம் வாழக்கூடிய காலகட்டத்தை பார்த்தால் மிகவும் பயமாக இருக்கிறது சகோதரர்களே. அனைத்தும் மொபைல் போன்களில் வீடியோ எடுக்கப்படுகிறது, எல்லாமே வீடியோ. இங்கிருந்து ஏர்போர்ட்ல இருந்து வருகிறார், மனைவி காத்துக்கொண்டு பூவோடு பூக்கத்தோடு இருக்கிறார். மாஷா அல்லாஹ், அன்பை வெளிப்படுத்தலாம், எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் அதற்கு எதற்கு சகோதரர்களே வீடியோ? அதற்கு ஒரு சினிமா பாட்டு பேக்ரவுண்ட். மனைவி ஓடி வருகிறார், உடனே முட்டியிட்டு கொடுக்கிறார், பர்தாவோடு இருக்கிறார், கணவர் கட்டி அணைத்து தூக்கி சுற்றுகிறார். நடு வீதியில் நடக்கக்கூடிய சம்பவம் சகோதரர்களே. எவரிடத்தில் வெட்கம் இல்லையோ அவர் விரும்பியதை செய்து கொள்ளட்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது. வெட்கம் ஈமானுடைய பாதை என்று சொல்லக்கூடிய மார்க்கம் சகோதரர்களே. எது அந்தரத்தில் நடக்க வேண்டும் அது அந்தரங்கத்தில் தான் நடக்க வேண்டும் சகோதரர்களே. அனைத்தும் வீடியோ எடுக்கப்படுகிறது. அதில் ஒண்ணு என்ன தெரியுமா? பிரயாணத்திலிருந்து வந்தால் வீட்டுக்கெல்லாம் இப்ப சொல்றதே கிடையாது. பின்னாடி ஃப்ரெண்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு, நம்ம மாப்பிள்ளை நேரா வீட்டுக்கு போறது, டொக்கு டொக்குன்னு கதவை தட்டுறது, மனைவி வந்து கதவை திறக்கணும், ஆனு கணவரை பார்த்து அவங்க வாயை புழக்கணும், உடனே அது ஒரு வீடியோ. மாஷா அல்லாஹ், எந்த அளவுக்கு ரிவ்யூ வருதோ அந்த அளவுக்கு அவருக்கு சந்தோஷம். யார் சொல்லி கொடுத்த இஸ்லாம் சகோதரர்களே இது? நீங்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்து வீடு திரும்புவதாக இருந்தால் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மனைவிக்கு தகவல் கொடுத்து வீடு திரும்புங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வழிமுறை. அவள் அவளுடைய சவர கத்தியை வைத்து அவளை சுத்தம் செய்து கொள்வாள், அவளை அலங்கரித்துக் கொள்வாள். நீங்கள் அவளை நல்ல முறையில் சென்று சந்திகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். திடீரென்று சர்ப்ரைஸ், இதெல்லாம் மார்க்கம் சொல்லி கொடுத்ததல்ல. சர்ப்ரைஸ் கொடுங்க, எப்படி கொடுக்கலாம் தெரியுமா? ஒரு அன்பளிப்பு வாங்கி சர்ப்ரைஸ் கொடுங்க. வீடுகள்ல மனைவிக்கு சொல்லாமல் ஒரு நகையை வாங்கி கொடுங்கள், ஒரு நல்ல நல்ல ஆடைகளை வாங்கி கொடுங்கள், நல்ல உணவை வாங்கி கொள்ளுங்கள். மாஷா அல்லாஹ், அது தவறில்லை. அது என்ன சகோதரர்களே? பிரயாணத்திலிருந்து திரும்பும் பொழுதோ சொல்லாமல் வருவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா என்ன தெரியுமா? பிரயாணத்திலிருந்து திரும்பினால் வீடு செல்வதற்கு முன்னால் பள்ளிக்கு முதலில் செல்வார்கள். சென்று 2 ரக்காயத்துகளை தொழுவார்கள், அதன் பிறகுதான் வீட்டிற்கு செல்வார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களும் உள்ளே சென்று 2 ரக்காயத்துகள் தொழுகிறார்கள். நபி அவர்களும் தொழுது வெளியே வந்து நிற்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் வந்தவுடன் பிலாலே அவருக்கு அந்த ஒட்டகத்தினுடைய கிரையை அவரிடத்திலே கொடுத்து விடுங்கள், அந்த காசை கொடுத்து விடுங்கள். ஒட்டகம் விலை பேசி முடிச்சாச்சு, ஒட்டகத்தினுடைய பணம் கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் செல்லும் பொழுது அந்த ஹதீஸில் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் என்னை கூப்பிடக்கூடாது என்று நான் ஆசைப்பட்டேன். நபியை பத்தி எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று எங்களுக்கு தெரியும். அவர் சொல்வதை போன்று ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் தூரம் சென்றவுடன் ஜாபிரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு இங்க வாருங்கள் என்று அழைத்தார்கள். இந்த ஒட்டகத்தினுடைய பணமும் உங்களுக்குரியதுதான், இந்த ஒட்டகமும் உங்களுக்குரியதுதான், இதை வைத்துக் கொள்ளுங்கள், இரண்டையும் ஓட்டிச் செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு சஹாபி, அவருடைய வீட்டில் ஏழ்மை உண்டு, நபி அவர்களுக்கு தெரியும் சகோதரர்களே. அவருடைய வீட்டில் ஒரு ஒட்டகம் தான் இருக்கிறது, நபி அவர்களுக்கு தெரியும். காசு வெறுமனை கொடுத்தால் அவர் வாங்க மாட்டார், அதை விற்பதை போன்று விற்று அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் விரும்பினார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே? நம்முடைய உற்றார் உறவினர்களில் எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள், என்ன செய்கிறோம் சகோதரர்களே? பள்ளிக்கூடத்திற்கு காசு பணம் கட்ட முடியாமல் சிக்கி தவிக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஏராளம் உண்டு. எதை பற்றியும் கவலை இல்லை என்றால், யாரை குறித்தும் கவலை இல்லை என்றால், ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், சென்று சந்திப்பதற்கு கூட மனம் இல்லை என்றால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, ரொம்ப பிஸி. சகோதரரை நம்மை பார்த்து மக்கள் பேசக்கூடிய ஒரு நேரம் உண்டு. என்னங்க லோகருக்கு மவுத் எடுக்கிறதா சொன்னீங்க, அசராயிருச்சு இன்னும் எடுக்கலையா, 1008 வேலை இருக்குங்க, எடுத்து சட்ட போட்டு வேலையை முடியுங்க, நம்ம மவுத்திற்கு முன்னால் பேசக்கூடிய ஒரு நேரம் வரும் சகோதரர்களே. ரொம்ப பிஸி. ஜனாசாவில் வந்து பேசுவார்கள், நீ என்னங்க 2 மணிக்கு ஜனாசா எடுக்கிறதா சொன்னீங்க, நேரம் 3 ஆயிருச்சு, இன்னுமாங்க புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. மனுஷனுக்கு வேலை இல்லையா? 5 மணிக்கு ட்ரெயின் இருக்குங்க, சட்டம் ஒட்டு ஜனாசாவை அடக்குங்க. நமக்கென்று நிற்பதற்கு யாருக்கும் நேரம் இருக்காது சகோதரர்களே. அந்த நேரம் வருவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்துவது. மற்ற முஸ்லிம்கள் எப்படி வாழ்கிறார்கள், முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதர்ரே, உங்களுடைய வீட்டில் சமைத்தால் பக்கத்து வீட்டிற்கு கொடுத்து சாப்பிடுங்கள். பக்கத்து வீட்டுக்காரன் வயிறார பசியோடு இருக்கும் பொழுது நீங்கள் வயிறார உண்பதை உங்களுக்கு தடை செய்கிறேன். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உடைய வீட்டில் ஒரு ஆட்டுக்காலுடைய குழம்பு தான் இருக்கிறது, கொஞ்சம் தான் இருக்கு, சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் கொடுக்கணுமா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதில் கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்து சாப்பிடு. நமக்கு தெரியணும் பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கா, நமக்கு தெரியணும். நமக்கு தான் அதுக்கு நேரம் இல்லையே சகோதரர்களே. யார் பக்கத்து வீட்டுல இருக்கிறா, யார் வரா, யார் போறா, என்ன சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு நம்மால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல, அனைவரை குறித்தும் தகவல் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் நபி தோழர்களை வார்த்தெடுத்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களை பார்த்துதான் நாங்கள் இஸ்லாத்தை தழுவினோம். எப்படி இஸ்லாத்தை தழுவினார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் என்ன சகோதரர்களே? வருவார்கள், தொழுவார்கள், திக்ர் செய்வார்கள், பள்ளியிலிருந்து சென்று விடுவார்கள். அப்படியா? இல்லை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நாள் வந்து கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை கடன் வாங்கி இருந்தார் அப்துல்லா. கடன் வாங்கிய தந்தை, கடனை குறித்து அதிகமான மக்கள் வீட்டிற்கு வந்து கேட்கிறார்கள், ஏதாவது உதவி செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடத்திலே பேரித்த மரம் இருக்கிறதா? இருக்கிறது. அந்த பேரித்த மரத்திலிருந்து பேரித்தம்பழங்களை பறித்து ஒரு மூலையில் வைத்து அதை மூடி வைத்து விடுங்கள், நான் வருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து துஆ செய்தார்கள். இந்த பேரித்தம்பழத்தில் யா அல்லாஹ் பரக்கத்து செய் என்று துஆ செய்தார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய கடன் அடைக்கப்பட்டது. எத்தீமான பிள்ளைகள் நம்மோடு எத்தனை பேர்கள் வாழ்கிறார்கள் சகோதரர்? அனாதை குழந்தைகள் நம்மோடு எத்தனை பேர்கள் வாழ்கிறார்கள்? யாரை குறித்தும் ஏதாவது கவலை நமக்கு இருக்கிறதா? நம்முடைய சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆண் மௌத்தாகி இருப்பார், குழந்தை பச்சிலம் குழந்தையாக இருக்கும். மாதத்திற்கு நம்மால் முடிந்த ஒரு முயற்சியை செய்யலாமே. வீட்டிலிருந்து நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து சிறிதை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த அனாதை பிள்ளைகளுக்காக உதவி செய்யலாமே. சகோதரர்களை, யாரை பற்றியும் கவலை இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்ததிலேயே மிக மன வருத்தத்திற்குரிய காரியம் என்று சொன்னால் நீங்கள் எதை சொல்வீர்கள்? உஹது போர்க்களத்தில் ஏற்பட்டதே அதை சொல்வீர்களா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார். உஹது போர்க்களத்தில் கடவாய் பற்கள் வெட்டப்பட்டு மூர்ச்சையாகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே விழுந்தார்கள். அதை சொல்வீர்களா என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுவும் உண்டு, ஆனால் அதை விட மன வலிமை, மன வருத்தத்தை ஏற்படுத்திய காரியம் உன்னுடைய உறவினர்கள் தாயிஃப் நகரத்தில் என்னை செய்தார்களே அதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தாயிஃப் நகரத்தில் இணை வைக்கக்கூடிய மக்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரச்சாரம் 23 ஆண்டு காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளுடைய இறுதி காலகட்டம் சக்கராத்துடைய நேரத்திலும் கூட என்னுடைய வழிபாட்டு, என்னுடைய அடக்கத்தலத்தை வழிபடக்கூடிய தலங்களாக, ஈது கொண்டாடக்கூடிய இடமாக மாற்றி விடாதீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நெஞ்சில் சாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது, மூக்கில் இருந்து சூடான காற்று ஏற்படும் பொழுதும் கூட ஷிர்கை பற்றி கவலைப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கள் இணை வைக்கிறார்களே என்று வருத்தப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே? இன்றும் தர்காவில் சென்று விடக்கூடிய மக்கள் அப்பாவி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். தாவா செய்வதற்கு நேரம் இல்லை சகோதரர், பொதுப்பணி செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை, வேலை கரெக்டா இருக்கு. என்ன முஸ்லிம் சகோதரி நாமெல்லாம்? பக்கத்தில் ஒரு முஸ்லிம் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார். வீட்டிற்கு செல்கிறோம், தேங்காய் பச்சை கலரில் சுற்றி மூலையில் தொங்கவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தகடுகள் சின்ன பாட்டிலே செலுத்தி வீட்டினுடைய மூலையில் இருக்கிறது. வீட்டிற்கு முன்னால் ஏதோ கருவேல முற்களை போன்று செடிகளை டிஸ்டிக்காக தொங்கவிடப்பட்டிருக்கிறது. முஸ்லிமுடைய கையில் தாயத்து தகடுகள் தொங்கவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய கையில் பச்சை நிறத்தில், சிகப்பு நிறத்தில் என்று தர்காக்களில் விற்கப்படக்கூடிய மோதிரங்கள் ராசிக்காக அணியப்படுகிறது. அப்பாவி முஸ்லிம்கள் தர்காவில் 48 நாட்கள் என்று ஒரு மண்டலம் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் நடைபாதையாக, நடையாத்திராக தர்காக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய கோரிக்கைகளை மரித்த செத்த மனிதர்களிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, அப்படிதானே? அங்க உண்டு, எங்க வேலை உண்டு பாய். எதுக்கு பாய் அதை சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டு பண்ணணும்? முஸ்லிம்கள் பேசக்கூடிய பேச்சு சகோதரர்களே, தஅவா செய்தால் ஒற்றுமை சீர்குலையும் என்ற சிந்தனையை ஷைத்தான் எப்பொழுது நம்முடைய மத்தியில் செலுத்தினானோ அன்றிலிருந்து தாவா களத்திலிருந்து ஒதுங்கி விட்டோமா இல்லையா? எனக்கு அந்த ஜமாத்து பிடிக்காதுங்க, அதனால தாவா செய்யறது இல்ல. அல்லாஹ் அக்பர். இல்லைங்க, அவங்களோட சேர்ந்து நாங்க தாவா செய்யறது இல்லைங்க. சரி, தனியாவது செய்றீங்களா? அதுவும் இல்லையே சகோதரர்களே. தஅவா களத்தில் நம்முடைய நிலைப்பாடு என்ன சகோதரர்களே? மௌத்தாகும் பொழுது ஒரு முஸ்லிம் இணை வைப்பில் மரணிக்கிறார் என்றாவது கவலைப்பட்டதுண்டா?
ஒரு யூத சிறுவன், பள்ளியில் பணி செய்த ஒரு சிறுவன் சக்கராத்தில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சென்ற அந்த சிறுவனிடத்தில் பேசினார்கள், யா குலாம் வகூல் லா இலாஹ இல்லல்லாஹ், சிறுவனே கூறு, அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரியவன் இல்லை என்று கூறு. அந்த சின்ன பிள்ளை தன்னுடைய தந்தையை பார்க்கிறது, யூத தந்தையை பார்க்கிறது. அவர் சொல்கிறார், அபுல் காசிம் சொல்வதை கேள். மௌத்தாகும் பொழுது அந்த பிள்ளை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி மௌத்தானது. நபி அவர்கள் கை உயர்த்தி அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். நரகத்தில் இருந்து இந்த சிறுவனை பாதுகாத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். எவ்வளவு கவலை மக்களை குறித்து சகோதரர். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்லாத்தை நம்மிடத்திலே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தீனை நாமும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய முதல் உரையை